பிள்ளைகள் வந்து நவீன காலங்களிலே நவீன அந்த அறிவு, அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனால் இன்னொன்று என்னன்னா, தெய்வத்தை விட்டுடுறாங்க. உலக அறிவு இருக்கு, தெய்வத்தின் அறிவு இல்லை. முக்கியமாக ஒரு பிள்ளைகளுக்கு உலக அறிவு தேவைதான். உலக அறிவு இல்லாமல் நம்ம சமுதாயத்தில் ஒரு வேலை செய்ய முடியாது, மற்றவங்கள்ட்ட பழக முடியாது, பல காரியங்களை செய்ய முடியாது. உலக அறிவு தேவைதான். ஆனால் முதல் நம்ம என்ன அறிவுனா, தேவனை அறிகிற அறிவு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவியானவரை அறிகிற அறிவு. முதல்ல அது தேவை. முதல் கடவுள் தான் நமக்கு முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம குடும்பமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். எத்தனை குடும்பத்தில் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க தெரியல. இந்த குடும்ப ஜெபம் தான் அந்த குடும்பத்தை ஒருமனப்படுத்தும். எங்கே ஒருமனம் உண்டோ அங்கே விடுதலை. உங்கள் பிள்ளைகளுக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிங்க. இன்றைக்கி பிள்ளைகளை வளர்ப்பதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, நான் சொல்கிறது கேளுமா, நான் சொல்கிறது கேளுப்பா. கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, கையில் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா நம்மையே அற்பமாகன்றாங்களே. உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, கம்னு இருப்பா. நம்மளை மட்டுப்படுத்திடுறாங்களே. எனக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டுறாங்களே. நம்மளுக்கு ஒரு ஆசை, நம்ம பிள்ளைங்க நல்லா ஊழியம் செய்யணும், நம்ம பிள்ளைங்க சர்ச்சைக்கு வரணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்குள்ளே நிற்கணும்னு பார்க்குறோம். ஆனால் சில பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய சம்பளத்தை வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு அடிமையாக மாறிடுறாங்க. பிள்ளைகளுக்கு அடிமையாக மாறிடுறாங்க. நான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராண்ட நான் கற்றுக்கிட்டு ஒன்று, அந்த குடும்பம் காலையில் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற குடும்பமாக இருக்காங்க, 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற குடும்பமாக இருக்காங்க. நல்ல பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒன்று, அப்பாவை விலைக்கு வாங்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ காரியங்களை பேசலாம், ஆனால் அப்பாவை மட்டும் நீ விலைக்கு வாங்கிட முடியாது. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பணம் கொடுத்த உடனே, கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்த உடனே அப்பா அம்மா வாயை மூடிடுறாங்க. நம்மளை விலைக்கு வாங்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த பாஸ்டரை யாரும் விலைக்கு வாங்கிட முடியாது. அவங்க எவ்வளோ லட்சம் குட்டி கொடுத்தா கூட, எவ்வளோ அவங்க ஆயிரக்கணக்கான காணிக்கை கொடுத்தா கூட, நான் உங்களுக்கு அடிமையாக ஆகிடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அடிமையாக ஆகிடக்கூடாது. இன்றைக்கி அவங்க உலக அறிவில் இருக்கலாம், உலக அறிவில் பேசலாம். அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா நீ பைபிள் அப்பப்போ ஜபன்னு சொல்லின்னு இருப்பேன். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் சொல்கிற காரியம் என்னது, எப்போ பாரு ஜபன்ற, எப்போ பாரு பைபிள் படின்ற. எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி இருக்கிற அநேக வாலிபர்கள் வாழ்க்கை இழக்கிறார்கள். விட்டு கொடுக்காத எண்ணம் இன்னைக்கு ஈகோ. இந்த உலக அறிவு என்ன ஏற்படுத்தும்? ஈகோவை ஏற்படுத்தும். நீயா நானா,